சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், எல்லாருக்குமே நிறையா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக ஒர்க் இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. நல்ல இசை நல்லா இருக்குது. சத்யராஜ், ஜெய், யோகி பாபுலாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. 3 மணி நேரம் போகிறதே தெரியல. சிறப்பாக படம் முடியும். யோகி பாபுக்கும் சத்யராஜ் இல்லை, யோகி பாபு தனியாகவே கவுண்டர் கொடுக்குறாரு. நல்லா இருக்குது. அவர் எல்லாரோடையும் நல்லா பண்ணுறாரு. யோகி பாபு நல்லா பண்ணுறாரு, ஜெய் நல்லா பண்ணுறாரு. எல்லாமே நல்லா இருக்குது. படம் வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம். நல்லா இருக்குது, பார்க்க வேண்டிய படம். மியூசிக் நல்லா இருக்குது. மியூசிக் வந்து யதார்த்தமாக இருக்குது. இல்லை கதை போகிறதுல நம்ம வந்து மியூசிக்கு அதை பற்றிலாம் சொல்ல முடியல என்னால். ஆனால் கதை நல்லா இருக்குது, வசனம் நல்லா இருக்குது, டைலாக் போகுது, நல்லா விறுவிறுப்பாக போயிட்டே இருக்குது. எங்கள் லேக்லாம் இல்லை. ஆமாம், ஜாலியாக போகுது. நல்லா லாஸ்ட்டு சீனில் கூட கண்ணு கலங்குற மாதிரி சில சென்டிமெண்ட்லாம் இருக்குது. மனசை தொடுற மாதிரி உணர்வு அதெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. இல்லை ஜெய்க்கு நல்ல கம்பேக் தான். ஜெய்க்கு நல்ல கம்பேக். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் இப்போ ஜெய்யை நல்லா ஏற்றுப்பாங்க. இந்த படத்தின் மூலமாக ஏற்றுப்பாங்க. மறுபடியும் ஜெய் புதுப்பிக்கப்படுறாரு. நல்லா இருக்கிறார். குடும்பத்தோட 100% வந்து பார்க்கலாம். நல்லா யதார்த்தமான படம், எல்லாரும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா. பேபி ஜெய் சார் ஆக்டிங் நல்லா இருக்குது. அவர் பண்ணிக்காரு ஜெய் சார் நல்லா. அப்புறம் யோகி பாபா அந்த காமெடி நல்லா பண்ணிக்காரு. அப்புறம் சத்யராஜ் சார் அவர் வர சீன் நல்லா இருக்குது. அப்புறம் மொத்தராஜன் அவர் காமெடி நல்லா இருக்குது. மொத்தராஜன் தம்பிடோரை, அப்புறம் ஆனந்த் ராஜா சார், அப்புறம் சிங்கம்புலி அவங்க எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க படத்தில். 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து கத்திட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற கதையே. அவங்க சிரிப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு வாட்டி பார்க்கலாம், 1 டைம் பார்க்கலாம் படத்தில். இதில் வந்து கொஞ்சம் டெரராக இருக்காங்க சார். கொஞ்சம் டெரராக காட்டிக்காங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் கொஞ்சம் காமெடியாக காட்டிக்காங்க சார். அவ்வளோதான், படம் நல்லா இருக்கு ப்ரோ. மியூசிக் வந்து 2 பாட்டு இருக்குது. ஆனால் பாட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு சொல்லலாம், பார்த்துலாம். குடும்பத்தோடு பார்த்தா ஜாலியாக இருக்கும். 1 டைம் பார்க்கலாம் படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ஜாலியாக இருந்துச்சு படம். கம்பேக் ப்ரோ, அது நம்ம சொல்ல முடியாது. அதை நான் என்ன சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும். பட் ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. அது ஆமாம் பயங்கரமாக இருக்குது. அவர் நக்கெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவர் அந்த யோகி பாபு ஒரு சொல்கிறானே, இவன் டக்குன்னு ஒன்று அசால்ட்டு ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. அது பயங்கர ஹுக்காக இருக்குது. செமையாக ஜாலியாக இருந்துச்சு படம். மொட்டராஜன் சார், அப்புறம் வந்து நம்ம ராமர், தங்கதுரை எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம். எதை பற்றி யோசிக்காமல் வந்து ஜாலியாக படம் பார்த்துட்டு போகலாம். குடும்பத்தோட கண்டிப்பாக வந்து படம் பார்க்கலாம். எதை பற்றி யோசிக்காமல் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு மொட்டை பசங்க இந்த ஃபேமிலிக்கு என்ன படம் பார்க்கலாம் தாராளமாக. நல்ல எனர்ஜெட்டிக்காகவே இருந்துச்சு ப்ரோ. நம்ம அந்த தென்பாண்டி முத்து போடல அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் நல்ல அந்த 6ஆம் முத்தையெல்லாம் இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஓவராலாக நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைனிங் மூவி ப்ரோ. படம் நல்லா இருக்குது சார். படம் பக்கா ஃபேமிலி என்டர்டைனர் சார். அது கேரண்டி, 100% கேரண்டி. சத்யராஜ் சார் அவர் மெயின் அது படம் செம்ம ஃபன் என்டர்டைனர். நீங்கள் குடும்பத்தோட சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க பார்க்குற மாதிரி அருமையாக இருக்குது சார். அதான் மியூசிக் அது சொல்ல வேண்டிய தேவையில்லையா. அவர் பாட்டு அவர் நல்லா அருமையாக இருக்குது சார். நிச்சயமாக கம்பேக் சொல்லலாம். ஓவரால் சூப்பராக இருக்குது. காமெடியாக இருக்குது படம். நிறைய பேர் இருக்காங்க. அதனால் படம் போகிறதே தெரியல. அங்கங்கே நிறைய பேர் ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க, காமெடி ஆர்டிஸ்ட்டு. அதனால் அங்கங்கே காமெடியாக போகிறனால சிரிச்சுக்கிட்டே போகுது படம் மூவி. ஆமாம் யோகி பாபு கூட இவர் சத்யராஜ் சார் அந்தளவுக்கு காமெடி இல்லை. யோகி பாபு சார் நல்லா காமெடி பண்ணியிருக்கார். மொட்டராஜர் அவரெல்லாம் நல்லா காமெடி ஃபைட்டு, அவருக்கு அந்த காமெடி ஃபைட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் அதாவது பிஜிஎம் எல்லாம் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஜெய்க்கு லாஸ்ட் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி படம் பார்க்கும்போது ஒரு பெற்றவங்க மனசு எப்படி குழந்தைங்க காண எப்படி இருக்கும், அந்த ஒரு பெற்றவங்களாம் ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ஒரு பெரிய ஒரு மெசேஜ் தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக படிக்கிறாங்க ஜெய். ஆனால் சொல்லே தேவையில்லை, அவர் எல்லா படமும் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பராக இப்போ லாங் பிரேக் கட்சி டக்குன்னு படம் பண்ணும்போது எப்படி இருக்கும், ரசிகர்களாக பெரிய ஒரு இது இருக்கும். அதை சூப்பராக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. காமெடிக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி இருக்கு? யோகி பாபு, மொட்டராஜேந்திரன், சத்யராஜ் சார் இவ்வளோ பேர் இருக்காங்க. எப்படி இருக்கு? எப்படி சொல்லுதுன்னா, இப்போ சத்யராஜ் சாரும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்பா கேரக்டர், ஜெய் சார் அப்பா கேரக்டராக பண்ணிக்கிறாரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக பண்ணிக்கிறாரு அப்பா கேரக்டரு.
அதான் ஜெய் சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர் போட்டிருக்காங்க டைரக்ட் சார். எல்லாருமே சூப்பராக இருந்தது. இமான் சார் சூப்பராக பண்ணிக்கிறார், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணிக்கிறார். வீக்கெண்டு ஒரு குடும்பத்தோட வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.